ஹாய்டாம்மா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு விஷயம்ப்பா. அதாவது நம்ம எப்படி வாழணும்னு நம்ம மனக்கணக்கு போடுவோம். அதாவது பேரண்ட்ஸை நம்மளால் மாற்ற முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். என்னதான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணாலும் நம்ம தலையிலன்னு ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம தலையிலன்னு ஒன்று எழுதியிருக்கோம் பாருங்கள். அது எப்படின்னா அது நம்மக்கிட்ட கிடையாது, அதுவும் கடவுள்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கனவு காணாமல், நம்ம ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம கனவு கண்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா? அது ஒரு நாள் இல்லாமல் போகும்போது அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம நினைப்போம், ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு சொந்த வீடு இருக்கவனா, இப்போ நான் என்ன சொல்ல வரல, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களை நான் சொல்ல வரேன். இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் ஓகே பரவாயில்ல, நான் கஷ்டப்படாமல் இருப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த பிஸ்னஸ் இருந்தால் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க இப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு, இல்லை நிறைய விஷயம் நம்ம மேலே கேரிங்காக இருக்கணும், நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கனவு கண்டுட்டு நம்மளுக்கு ஒரு லைஃப் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது போயிட்டு அது நம்மளுக்கு கிடைச்சா ஓகே லக்கு, அப்படி இல்லாட்டி அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது. ஐயோ நம்ம இப்படி அது நிறைய வாக்குவாதங்கள், நிறைய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையவே வாக்குவாதம் வரும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா என்னென்னா, எதையும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. எப்படி லைஃப் அமைஞ்சாலும் அதை எப்படி சர்வே பண்ணுறதுன்றதை மட்டும் நீங்கள் யோசிங்க. நான் அப்படி ஒரு வேளை எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போவுமே அதை நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எதிர்பார்க்காதீங்க. ஆனால் எது நல்லது வேணுமோ, நம்ம லைஃப்க்கு எது நல்லதோ காட் கிட்ட உட்காந்து கர்த்தர்கிட்ட உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இதை ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்க. நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாட்டி கூட ஆண்டவரே நான் சின்னதாக எதிர்பார்ப்பேன், ஆனால் நீங்கள் எனக்கு பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்வீங்க, உங்கள் விருப்பத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், என்ன நல்ல மணாலனா நல்ல மனைவியாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தர்கிட்ட உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதமான வழியை கண்டிப்பாக காட்டுவார். நம்மளா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தனாலோ இல்லை பேரண்ட்ஸ் பார்த்து ஏதோ ஒரு வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது எப்போவுமே சரியாக வரும் நம்ம சொல்லவே முடியாது. என்றைக்காக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன விரிசல் வரலாம், விரிசல் ஒன்றாகவும் சேரலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளாக ஒரு 2 பேரை இணைக்கும் போது, கர்த்தர் இணைத்த 2 பேர் என்றைக்குமே பிரிஞ்சு போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பிரிவினை அப்படிங்கிறது வராது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட எப்போவுமே கேளுங்க, கர்த்தரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு ஒரு துணை இல்லாமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஒரு துணை இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமையணும் அவங்களுக்கு. அதுதான் ஒரு நீதி, சரிங்களா? ஒரு தன்னுடைய பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு நம்ம ஒரு நல்லது செய்யணும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை தவறாக போயிடும். அதனால் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நல்ல வாழ்க்கையாக அவர் உங்களுக்கு தருவார். ஓகேவா? இந்த மாதத்தில் 1ஆம் தேதி இது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நல்லபடியாக நடத்த நான் கர்த்தர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா செல்லங்களா. ஓகேவா? பாய்.